ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாதுர்ய காண்டத்தின் 4ஆம் அத்தியாயம். கோசல மாகாண பெண்கள் பிரஜத்தில் கோபிகைகளாக மாறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே நேசிப்பது. நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வர மன்னரே, அக்கசால் பிராந்தியத்தின் கோபிகைகளின் விளக்கத்தை கேளுங்கள். இந்த கிருஷ்ண சரிதாமிர்தம் அனைத்து பாவங்களையும் அழிப்பதாகவும் புண்ணியத்தின் மூலமாகவும் உள்ளது. கோசல மாகாணத்தின் பெண்கள் பிரஜத்தில் 9 உபநந்தர்களின் இல்லங்களில் ஸ்ரீராமரின் நாயகியிடமிருந்து பிறந்து அவர்கள் பிரஜாவின் கோஷகர்களை திருமணம் செய்தனர். அவர்கள் அனைவரும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டனர். அவரது பிரகாசம் முழு நிலவின் பிரகாசம் போல இருந்தது. அவர்கள் புதிய இளமையை பெற்றிருந்தனர். அவரது நடை ஒரு அன்னத்தின் நடை போலவும் அவரது விழிகள் மலர்ந்த தாமரை இதழ்களைப் போலவும் இருந்தன. அவர்கள் பத்மினி சாதியை சேர்ந்த பெண்கள். அவர் அன்பான மகாத்மா. ஜரதனின் கடமையின்படி அவர் நந்தரின் மகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சிறந்த வலிமையான மற்றும் மிகுந்த பாசத்தை காட்டினார். பிரஜத்தின் தெருக்களில் மாதவர் அவர்களுடன் புன்னகையுடன் விளையாடுவார். அவர்களின் மஞ்சள் பட்டாடைகளை பிடுங்கி அவர்களின் பல்லுவை பட்டாடையில் உள்ளவற்றை இழுப்பார். மாடு மேய்க்கும் பெண்கள் தயிர் விற்க சென்றபோது தயிர் வாங்கலையோ தயிர் என்று கூவுவதை மறந்துவிட்டு கண்ணன் வாங்கலையோ கண்ணன், கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன் என்று உரக்க கூறுவார்கள். அவர்கள் அவ்வாறு கூறிக்கொண்டே சென்று ஆனந்தமாக பால் தயிர் அனைத்தையும் விற்பார்கள். வானம், காற்று, நெருப்பு, நீர், பூமி, நட்சத்திர கூட்டங்கள், எல்லா திசைகளிலும் மரங்களிலும் கூட்டத்திலும் கூட அவர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே காண முடிந்தது. அவர்களிடத்தில் அறிகுறிகள் தெளிவாக தெரிந்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் மனதை கவர்ந்திருந்தார். பிரஜத்தின் அந்த பெண்கள் அனைவரும் 8 வகையான நன்மைகளை பெற்றிருந்தனர். அன்பு அவர்கள் அனைவரையும் பரமஹம்சர்களின் பிராமண மகாத்மாக்கள் நிலைக்கு கொண்டு வந்தது. நரேஸ்வரரே, அந்த பிரகாசமான அழகிய கோபிகைகளான மாடு மேய்க்கும் பெண்கள் பிரஜத்தின் தெருக்களில் அலைந்து திரிந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிழ்ச்சியில் மூழ்கினர். அவர்கள் மந்தமான உணர்வை இழந்திருந்தனர். அவர்கள் மந்தமானவர்களாகவும் பைத்தியக்காரர்களாகவும் காட்டேரிகளைப் போலவும் சில சமயங்களில் அமைதியாகவும் சில சமயங்களில் நிரம்ப உரையாடுபவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் வெட்கத்தையும் பதட்டத்தையும் கைவிட்டிருந்தனர். இவ்வாறு மன நிறைவை அடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரில் மூழ்கி கொண்டிருந்த கோபிகை பெண்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் தாமரை மலரை வலுக்கட்டாயமாக இழுத்து முத்தமிடுவார்கள். அரசரே, அவர்களின் தவத்தை நான் என்ன கூறி விவரிக்க இயலும்? இவை அனைத்தும் பொது நடத்தை மற்றும் கண்ணியம். அவர் பாதையை கைவிட்டு தன் இதயத்தாலும் புலன்களாலும் பரிபூரணமான பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ வாசுதேவரை நேசித்தார். ரசகிருதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோள்களில் தன் கரங்களை வைத்து தன் மனதை அன்பால் உருக்கி முழுமையாக அடக்கியவள். அரவ அரசரான நாகராஜரின் மற்ற பகுதியினரால் கூட தனது 1000 முகங்களுடன் அவரது தவத்தை விவரிக்க இயலாது. விதேக அரசரே, யோக சாங்கியம் மற்றும் சுப கர்மம் மூலம் நியாய வைசேஷிகா போன்ற தத்துவ ஞானிகளில் மிக பெரியவர் அடையும் நிலை பக்தியால் மட்டுமே கிடைக்கிறது. மூலக்கடவுள் பகவான் ஸ்ரீஹரி பக்தியால் மட்டுமே அடக்கப்படுகிறார். நிச்சயமாக கோபிகள் எப்போதும் இந்த விஷயத்தில் சான்றாக இருக்கிறார்கள். அவள் ஒருபோதும் சாங்கியா அல்லது யோகா பயிற்சி செய்யவில்லை. ஆனால் அன்பினால் மட்டுமே அவள் பரமபுருஷ பகவானை அடைந்தாள். இது கர்க சம்ஹிதையின் மாதுர்ய காண்டத்தின் 4ஆம் அத்தியாயமான கோசல மாகாணத்தின் கோபிகைகளின் கதை என்ற தலைப்பிலான 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.